ஒரு இமேஜ் ஒண்ணு காட்டுறேன் பாருங்களேன். திருமாவளவன் நின்றுட்டு இருக்காரா, பக்கத்திலேயே ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு பாருங்க. உடனே ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிடாதீங்க, அவரை வந்து ஊருக்கே தெரியும், ஊரே திட்டிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒரு நபர் நிக்கிறாரு பாருங்களேன், யாருன்னு தெரியுதா? திருநெல்வேலியில கவின் அப்படிங்கிற இளைஞர் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டார்ல, அந்த கவினோட அப்பா சந்திரசேகர் தான் இந்த நபர். திருமாவளவன் நிக்கிறாரு, இந்த பக்கம் MK ஸ்டாலின், இந்த பக்கம் சந்திரசேகர் நிக்கிறாரு. என்ன நடந்திருக்குப்பா அப்படின்னு கேக்குறீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம திருமாவளவன் வந்து இந்த மாதிரி ஆணவ படுகொலை எல்லாம் பொதுவா நடந்தது அப்படின்னா 16 அடி இல்ல 32 அடி அப்படியே பேசி பாய்வாரு. பட் திமுக கூட்டணியில நடந்தது அப்படின்னா ரொம்ப அமைதியா இருப்பாரு. சோ இந்த விஷயத்திலயும் அப்படியே பல்லுபடாம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் நிக்கணும், அதே நேரத்துல திமுகவும் கோச்சிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அவரு பத்திரமா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியுமோ பண்ணிட்டாரு. பட் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா ஏதாவது செய்யணும், அவங்க மத்தியில இந்த திருமாவளவன் தன்னுடைய இமேஜை வந்து பெருசுபடுத்தி காட்டணும்ல. இத மாதிரி ஒரு ஆணவ படுகொலை நடந்துருச்சு, உடனே திருமாவளவன் வந்து போன் போட்டு பேசுறாரு, நேர்ல வந்து பாக்குறாரு, சிஎம் மீட் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும்ல. அதுக்காக இந்த திருமாவளவன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த கவினுடைய அப்பா சந்திரசேகரை அங்க இருந்து, சம்பவம் நடந்தது திருநெல்வேலி, அவங்க இருக்கக்கூடியது தூத்துக்குடி மாவட்டம், அங்க இருந்து இங்க சென்னைக்கு வந்து டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி சென்னைக்கு வர வச்சு, நான் MK ஸ்டாலின் அவர்களை இவரை சந்திக்க வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திக்க வச்சிருக்காரு. ஏன்பா இத மாதிரி ஏதாவது ஒரு ஆணவ படுகொலை ரொம்ப அதிர்ச்சியான ரொம்ப பயங்கரமான சமூகத்துக்கு எதிரான விஷயம்லாம் நடக்குதுன்னா முதலமைச்சரே தானே ஓடி போய் பார்ப்பாங்க. ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இருந்தா கூட முதலமைச்சர் தானே காலைல 6 மணிக்கு குடிச்சிட்டு இருந்தா 7 மணிக்கு ஃபிளைட்டை பிடிச்சி 8 மணிக்கு திருநெல்வேலி போய் பார்த்திருப்பாங்களே. இந்த விஷயத்துல ஏன் போல அப்படின்னா அது ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்காங்க. என்ன பிஸி அப்படின்னு அடுத்து சொல்றேன். இங்க திருமாவளவன் வந்து கூப்பிட்டுட்டு வந்து, அதாவது முதலமைச்சர்கிட்ட இருந்து ஆறுதல் வாங்கி தராராம் சந்திரசேகர். கவினோட அப்பா சந்திரசேகருக்கு நான் ஆறுதல் வாங்கி கொடுத்துருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டி மத்தியில தன்னுடைய இமேஜ திரும்ப இருக்காருப்பா எதுக்கா இருந்தாலும் வருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஏவலமான மட்டமான ஒரு செயலை திருமாவளவன் இதுல செஞ்சிருக்காரு. உண்மையாலும் திருமாவளவன் அந்த மக்களுக்காக, அந்த பாதிக்கப்பட்ட அந்த சமூகத்துக்காக நிக்கிறாங்க, கவினோட குடும்பத்துக்காக நிக்கிறாரு அப்படின்னா, MK ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவம் நடந்தப்போ வரல, அங்க நேர்ல வந்து பார்க்கல, அப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்கணும். இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது, கள்ளச்சாராயம் குடிச்சதுக்கு ஓடி போய் MK ஸ்டாலின் பார்த்தாரு, இந்த விஷயத்துக்கு ஏன் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப திருமாவளவன் பேசியிருக்கணும். ஆனா அதெல்லாம் பேசவே மாட்டாரு. இது என்ன நியாயம், என்ன அரசியல், என்ன கூட்டணி தர்மம் அப்படின்னே தெரியவே இல்லைங்க. மகன் ஆணவ படுகொலை பண்ணப்பட்டிருக்கான், தமிழ்நாடு முழுக்க அந்த சம்பவம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அவர் எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாரு. அவன் அந்த கவின் தான் வேலை பார்த்து குடும்பத்தையே ரன் பண்ணிட்டு இருந்திருக்கான், நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்கான். அந்த மகனையே பறி கொடுத்துட்டு அந்த அப்பா அவ்வளவு வேதனையில வீட்டுல உட்காந்துட்டு இருக்க நபரை நீங்க வாங்க நான் சிஎம் பார்த்து அவரு வரன்னு கூட சொல்லியிருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து அரசு கொடுக்குறேன்னு சொன்ன நிவாரணம் அந்த இழப்பீடே எனக்கு வேணாம், என் மகனே போயிட்டா நீங்க என்ன இழப்பீடு கொடுக்குறீங்க அப்படின்னு தூக்கி எறிஞ்ச ஒரு பெரிய மனுஷன். சோ அவரை வந்து நான் சிஎம், அவர் எனக்கு தெரிஞ்சு வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. இந்த திரும்ப அவருடைய ஒரு இமேஜுக்காக இங்க MK ஸ்டாலினை வந்து மீட் பண்ண வச்சிருக்காரு. நமக்கு இதுல இருக்கக்கூடிய பெரிய ஆதங்கம் என்ன அப்படின்னா, இந்த திருமா இருக்காருல அவ்வளவு நியாயமானா இருந்தாரு அப்படின்னா MK ஸ்டாலின் ஏன் அங்க போய் அந்த குடும்பத்தை மீட் பண்ணல, இந்த கவினோட அப்பாவை ஏன் இவர் போய் மீட் பண்ணல அப்படின்னு கேட்டிருந்தாரு அப்படின்னா ஒரு நியாயமான விஷயமா இருக்கும். உடனே நீங்களே சொல்லலாம், திருமாவுக்கு ஆதரவா வந்து நீங்களே கொடி தூக்கிட்டு வரலாம். ஏன்பா MK ஸ்டாலின் எவ்வளவு பிஸியா இருப்பாரு, ஒரு முதலமைச்சர் ரொம்ப பிஸியா இருப்பார்ல, சோ அவர் எப்படி இங்க இருந்து அங்க போக முடியும்? சோ அதனாலதான் திரும்ப இவ்வளவு திட்டம் போட்டு முதலமைச்சர்கிட்ட நேரம் வாங்கி கொடுத்து இந்த கவினோட அப்பாவை இங்க வந்து பார்க்க வச்சார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தரப்பு வந்து சப்போர்ட் வேணா பண்ணலாம். பட் நான் வந்து சொல்லிடுறேன், நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எந்த அளவுக்கு இப்போ ரீசன்ட் டைம்ல மட்டும் எந்த அளவுக்கு பிஸியா இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன். அது கொளத்தூர் தொகுதி, MK ஸ்டாலின் தொகுதி தானே உங்களுக்கு தெரியல. அங்க குடிசைகள் பத்தி எரிஞ்சு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது தெரியுங்களா. வருசலா இருக்கக்கூடிய வீடுகள்லாம் மாத்தி மாத்தி தீ அப்படியே மாறி மாறி பத்தி எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த டைம்ல MK ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பக்கம் நம்ம சேகர் பாபு இருக்காருல, அவர் வந்து இந்த துணை நடிகர்கள்லாம் வச்சு இந்த டான்ஸ் ஒண்ணு போட சொல்லி ரோட்ல நின்றுட்டு ஆடிட்டு இருந்தாங்க தெரியுமா. இந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு ஆடினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு எங்க ஸ்டாலின்னு, அதை ஸ்டாலின் உட்காந்து ரசிச்சுட்டு இருந்தாரு. உங்களுக்கு தெரியல, அந்த பக்கம் வீடுகள்லாம் பத்தி எரியுது, இந்த பக்கம் ரோட்ல சேகர் பாபு செட் பண்ண டீம் வந்து அந்த ஆட்டம் போடுது. MK ஸ்டாலின் அவர்கள் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் பிஸியா தான் இருக்காங்க. அடுத்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து உயிர் போக போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. 13 நாள் போராட்டம், அடிச்சு நொறுக்கப்படுது, எல்லாத்தையும் அடிச்சு கண்ணாப்புனான்னு ஏத்திட்டு இருக்காங்க வண்டியில. அந்த டைம்ல நம்ம ஸ்டாலின் எவ்வளவு பிஸியா இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
கூலி படம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதோ அவங்க சொந்தக்காரங்க கலாநிதி மாறன் அவரு சன் பிக்சர்ஸ்ல அந்த படம் உருவாயிடுச்சான். அதனால அதை பார்த்தே ஆகணுமாங்க. இங்க அடிச்சு நொறுக்குறாங்க. உங்கள் ஆட்சி, உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களை அடிச்சு காவல்துறை நொறுக்குது. நீங்க பேசாம தூங்கிட்டு இருந்தா கூட பிரச்சனை இருந்திருக்காது. சரி, ஸ்டாலின் எங்கேயோ வெளிநாட்டுல இருக்காருப்பா, முக்கியமா தமிழ்நாட்டுக்கு ஏதோ ப்ராஜெக்ட கொண்டு வர போயிருக்காருன்னு எவனாவது ஒரு பொய் அள்ளி விட்டு தான் நம்பிட்டு போயிட்டு இருப்போம். இந்த பக்கம் கூலி படம் பார்த்துட்டு இருக்கீங்க. அதை லோகேஷ் கனகராஜ் அவருடைய எக்ஸ் பேஜ்ல போட்டு நமக்கு வெளியில தெரிய வந்தது. சோ அந்த அளவுக்கு இந்த பக்கம் தூய்மை பணியாளர்கள் அடிச்சு நொறுக்கப்படுறாங்க. இந்த பக்கம் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து கூலி படம் அப்படியே ரசிச்சு, அப்படியே மோனிகா சாங்லாம் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி இந்த அளவுக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பிஸியா தான் இருந்துட்டு இருக்காங்க. திருநெல்வேலியில போயெல்லாம் பார்க்க முடியாது. இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி எவ்வளவு பிஸியா திரும்ப இருந்தாங்க. இந்த மாதிரி லண்டன் போறாங்க அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்காக மால்ல போயிட்டு ஷாப்பிங் பண்றாங்களாங்க. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து நேரமே இல்லை. அந்த அளவுக்கு பிஸியான நேரத்துல கூட இந்த மால்ல போயிட்டு ஷாப்பிங் பண்றாங்களா. ஏங்க இப்ப நீங்களும் நாமளும் யாரோ பொதுமக்கள் வந்து ஒரு வெளிநாடு போறோம் அப்படின்னா நம்ம கிட்ட சரியான சட்டை இருக்காது, ஒரு ஷூ இருக்காது, நிறைய இருக்காது. சோ அதனால போயிட்டு ஏதோ ஒரு மால்ல, சென்னையில இருக்கும் அப்படின்னா மால்ல வாங்குவோம். வேற ஏரியாவில் இருக்கோம்னா அங்கங்க இருக்கக்கூடிய கடையில போயிட்டு வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயங்க. ஆனா என்னமோ இப்பதான் புதுசா மக்கள் காசுல மக்கள் வரி பணத்துல வெளிநாடு போற மாதிரி மால்ல போயிட்டு ஷாப்பிங் பண்றாராம். இப்ப லண்டன் போயிட்டு என்ன பண்ண போறாரு? லண்டன் போயிட்டு ஷாப்பிங் தான் பண்ணுவாரு. அங்க போயிட்டு குழந்தைங்களுக்கு, பேர பிள்ளைங்களுக்கு ஏதாவது திங்கிறது தான் வாங்கிட்டு வருவாரு, இல்ல ஏதாவது விளையாட்டு பொம்மை தான் வாங்க போறாரு. இவருக்கு ஏதோ அந்த கோட் ஷூட் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அங்க போயிட்டு வெளிநாடுல போயிட்டு பண்ணுவாரு. அதுதானே பண்ண போறாரு. அதுக்கப்புறம் என்னத்துக்கு இங்க என்னத்துக்கு மால்ல போயிட்டு நான் வந்து ஷாப்பிங் போறேன் அப்படின்னு அப்படி ஒரு இமேஜ். அந்த அளவுக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிஸியா இருக்காங்க. புரியுதா? முதலமைச்சர் அப்படின்னா உண்மையாலும் வேலை, ரொம்ப கடுமையான வேலை தான் இருக்கும். பட் அது உண்மையான முதலமைச்சருக்கு இருக்கும். பட் நம்ம தான் சும்மா டம்மி முதலமைச்சரா இருக்கோமே. நமக்கு தான் சூப்பர் முதலமைச்சர்கள் இருக்காங்களே, சூப்பர் சிஎம் இருக்காங்களே, அவங்க பார்த்துப்பாங்க. சொல்ல போனா முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவருடைய கையெழுத்து கூட அவரு போடுறாரா இல்ல வேற யாராவது நீ பிராக்டிஸ் பண்றா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு அப்படி ஒரு நபர் போட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புற அளவுக்கு நம்ம முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வெட்டியா தான் இருந்துட்டு இருக்காங்க. நீங்க வெட்டியா இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பக்கம் ஒரு அழுகுரல் கேட்கிறப்போ நீங்க இந்த பக்கம் படம் பார்த்து சிரிக்க கூடாது இல்ல, இந்த பக்கம் டான்ஸை ரசிச்சு சிரிக்க கூடாது இல்ல, இந்த பக்கம் தமிழ்நாடே இவ்வளவு மோசமான நிலையில பிரச்சனையில இருக்கப்போ நீங்க போயிட்டு ஷாப்பிங் பண்ண கூடாது இல்ல. இந்த திரும்ப அவரு ஸ்கோர் பண்றேன் பாரு அப்படின்னு இப்போ வந்து கவினோட அப்பாவை இங்க வர வச்சு ஒரு டிராமா நடத்துறாங்க பாத்தீங்களா. இதனால நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் உங்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு. திரும்ப அவருடைய நாடகத்தை செய்யறாரு. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய என்டர்டைன்மெண்ட் என்னென்னமோ அதை பண்ணிட்டு இருக்காரு. இடையில இந்த கவினோட அப்பா வந்து ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி இந்த அரசு கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த திரும்ப வேற நான் அப்படியே சும்மா என் மகன் இறந்து போன வருத்தத்துல இருப்பேன், இவரு வேற வந்து கூப்பிட்டு இருக்காரே அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா அந்த கவினோட அப்பா மனசுல இருக்கும். பட் என்ன பண்றது, அதிகாரத்துல இருக்காங்க, கூப்பிடுறாங்க, போலன்னா நாளைக்கு ஒரு அழுத்தம் வரும், ஒரு பிரஷர் வரும் அப்படின்னு ஏதோ ஒரு சூழல்ல இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லா வெட்டி. ஆனா அங்க மனவேதனையில இருக்கக்கூடிய ஒரு நபர் இங்க கூப்பிட்டு வந்து இந்த இமேஜ், இந்த போட்டோ, இந்த விளம்பரம் எதுக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. அப்படி விளம்பரம் வேணும், தேடியே ஆகணும் அப்படின்னா நீங்க அங்க போய் அவரை மீட் பண்ணி போட்டோ எடுத்து போட்டு விளம்பரம் தேடுங்க. அவரு இங்க கூப்பிட்டு வந்து விளம்பரம் தேடாதீங்க. எம்.கே. ஸ்டாலின் அவர்களே ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியும். அதான் கவினோட அப்பா சந்திரசேகரன் போய் மீட் பண்ண முடியாத அளவுக்கு அவரை வர வச்சு மீட் பண்ற அளவுக்கு நீங்க பிஸியா இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியும். அதெல்லாம் என்னென்னு நான் அந்த வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன். நீங்க அப்படியே வந்து பிஸியாவே இருந்துட்டு இருங்க. 2026க்கு அப்புறம் நாங்க வந்து இன்னும் வந்து ரொம்ப உங்களை பிஸியாக்கி விடுறதுக்காக மக்கள் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து. ஸோ வெயிட் பண்ணுங்க, நாங்களும் வெயிட் பண்றோம். இத மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது வந்து சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.